நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சட்டி அடுப்பில் வைக்கிறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடான உடனே நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 10 பல், அதையும் போட்டுக்கலாம். உரப்புக்கு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது நல்லா வேகட்டும். இப்போது அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வேகணும். அதுக்கு இந்த உப்பை போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு, இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஒரு 2 சிட்டிக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். அது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நான் பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி அது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. எப்படி கொதித்து வருதுன்னு பார்ப்போம். நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஒரு 4-5 தண்ணி அலசி வச்சுருக்கேன். இப்போ அந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டுடலாம். நம்ம முருங்கைக்கீரையை போட்டாச்சு. இப்போது நல்லா அது வெந்து வரட்டும். என்னுடைய ஸ்டைலில் இப்படி தாங்க முருங்கைக்கீரை சூப்பு. உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செய்யுங்க. ஓகேங்களா? உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்யணுன்றது. இது இல்லை இப்படி வேறு மாதிரின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் அதே மாதிரி மாற்றி செஞ்சு பார்க்குறேன். இப்போது ஒரு 4 ஸ்பூன் சிறுபருப்பு, அதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் கொலையை. இப்போ அதையும் தூக்கி அதோட ஊற்றிடுவோம்.
கீரை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது சிம்மில் வேகட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மாஷா அல்லாஹ், நல்லா சூப்பு வாடை நல்லா தெரியுது. இது வந்து முருங்கைக்காயை நான் வேக வச்சு அந்த சதையை மட்டும் எடுத்துருக்கிறேன். மேலே இந்த தொலியை தூக்கி போட்டேன். இப்போ அதையும் நம்ம போட்டுடலாம். முருங்கைக்கீரை சூப்பு இப்படி தான், என்னுடைய ஸ்டைலில் இப்படி தாங்க. உங்கள் ஸ்டைலில் எப்படின்றத நீங்கள் கமெண்டில் நீங்கள் தான் சொல்லணும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு எட்டு பார்த்துக்கிறேன். மாஷா அல்லாஹ், ஜோராக இருக்குது. நல்லா இந்த முருங்கைக்கீரை ஃப்ளவரும் முருங்கைக்காய் ஃப்ளவர் போட்டோன்னே நல்லா மனம் செமையாக வருது. வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க சூப்பு, சரிங்களா? அப்புறம் அடுத்தது ஒரு பொருள், அதை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கரைச்சி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். சூப்புக்கு இதுதான் ஒரு டேஸ்ட்டு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினா தான் அதனுடைய டேஸ்ட்டே தனி. கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிட்டு நம்ம கை விடாமல் கலக்கி விடணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது கட்டி விடாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கட்டி விழுந்துடும். எப்படி இருக்குது சூப்புன்றத பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. நல்லா பச்சை பச்சைன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா? மாஷா அல்லாஹ். கடைசியாக ஒரு பொருள், மிளகுத்தூள். ஓகேங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன், மிளகுத்தூள் போட்டுறேன். அவ்வளோதான், மிளகுத்தூள் போட்டாச்சு. சூப் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.